எம்போக்ஸ் ரீசெண்டாக நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டிசீஸை வந்து ஒரு ஹெல்த் எமர்ஜென்சியாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த நோயோட தாக்கம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ரீசெண்டாக நமக்கு 30,000 மெம்பர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1,200 மெம்பர்ஸ் வந்து டெட் ஆயிருக்காங்க. எம்போக்ஸ் அப்படிங்கிறது மங்கி பாக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். இது ஈஸியாக நமக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலமாக வந்து பரவுது. கன்சர்ன் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம அவங்களோட பெட்டிங்ஸோ க்ளோத்ஸு டவல்ஸு இதை யூஸ் பண்ணும்போதும் அவங்க ஸ்கின்ல இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸ் மற்றும் ஸ்க்ரப்ஸை நம்ம வந்து டச் பண்ணும்போதும் இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து ஃபீட்டஸ்க்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வரும். ஹெட்ஏக் சிவியர் ஹெட்ஏக் இருக்கும். ஜலதோஷம் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நிறைய காணப்படும். ஸோ இதை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கன்சர்ன் பர்சனுக்கு இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணாவே ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டே ஹெல்த்தி.